வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 1 அதில் எல்லா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரீடர், எக்ஸாமினர், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், இந்த மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸும் நிறைய போட்டிருக்கேன். தேவைப்படுறாங்க பாருங்க. இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காடுகளை அழிப்பதால் கீழ்கண்டவற்றுள் எவை நடைபெறுகிறது? மண் அரிப்பு, நிலத்தடி நீர் குறைதல், வெள்ளம். இது எல்லாமே தான் நடக்கும். காடுகள் அழிய பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு, நிலத்தடி நீர் குறைதல், வெள்ளம், இது எல்லாமே நடக்கும். ஸோ இவை அனைத்தும். இது பார்த்தீங்கன்னா இந்த கார்டனர் அந்த மாதிரி பேசிக்காக கேட்குறாங்களே அவங்களுக்கு கேட்பாங்க. தென்னிந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த மலை சிகரம். இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஆனைமுடி. தென்னிந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த மலை சிகரம் ஆனைமுடி. உலகில் மிக பரந்த வெப்ப பாலைவனம். பரந்த வெப்ப பாலைவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனம். இது வந்து வேர்ல்டுலே உலகில் மிக பரந்த வெப்ப பாலைவனம் சஹாரா பாலைவனம். ஆரவல்லி மலைத்தொடர்கள் கீழ்கண்ட மலை வகைக்கு ஓர் உதாரணம். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஞ்சிய மலை, அதுக்கு தான் வந்து இது உதாரணம். உலகில் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரம் எங்குள்ளது? ஸோ இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகில் மிக உயர்ந்த சிகரம் அது வந்து எவரெஸ்ட் சிகரம் தெரிஞ்சுக்கிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை மலைத்தொடரில். இளம் மடிப்பு மலைகள், யங் ஃபோல் மவுண்டைன்ஸ். இளம் மடிப்பு மலைகள்னால் யங் ஃபோல் மவுண்டைன்ஸ் என அழைக்கப்படும் மலை எது? இமயமலை. அமைதி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம். அமைதி பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளம். நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். அனல் மின்சாரம். நிலக்கரை பற்றி கூட உங்களுக்கு காமனாக வரலாம், அதனால் தெரிஞ்சுக்காங்க. எங்கே அதிகமாக கிடைக்குது அதை மாதிரிலாம் கூட கேட்கலாம். நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சாரம். புவி தனது அச்சில் சுழல்கின்றது என முதலில் கூறியவர் ஆரியப்பட்டர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன். கீழ்கண்டவற்றுள் எரிமலைகள் இல்லாத கண்டம். எரிமலைகளே இல்லாத கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அது மாதிரி ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்குன்னா உங்களுக்கு அந்த கங்காரி அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா. மழை குறைவதால் டேஷ் நிலங்கள் அதிகரிக்கின்றன. வறண்ட நிலங்கள் அதிகரிக்கின்றன. இந்தியாவில் புகையிலைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. புகையிலைகளை அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆந்திர பிரதேசம். ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? ஏற்காடு எந்த மலை பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை. நீங்கள் அந்த சேலம் அந்த சைடு தான் இப்போ நாமக்கல் கொல்லிமலை அப்படி வந்துடும். ஆனால் ஏற்காடு இருக்கிறது எந்த மலை பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை. அது மாதிரி ஏற்காடுக்கு இன்னொன்று எப்படி கேட்கலாம்னா ஏழைகளின் ஊட்டின்னு கூட கேட்கலாம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. உலக அளவில் எந்த ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பெறுகிறது? இது வந்து வந்திருக்கு உங்களுக்கு. சூரிய ஆற்றல். எந்த ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல். சந்திர கிரகணம் நிகழும்போது என்ன நடக்கும்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவி இருக்கும். சந்திர கிரகணம் அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவி இருக்கும். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி. நான் போன வீடியோவில் சொன்னேன், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மீட்டரு அது மாதிரி கேட்டுருவாங்க. நீங்கள் ஜென்ரலாக என்னென்ன பார்த்துக்கணுன்னா வெப்பம், அப்புறம் வளிமண்டல அழுத்தம், இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பாலோட அடர்த்தி போன வீடியோவில் கொடுத்துருந்த லாக்டோமீட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலின் அடர்த்தி, சாக்ரோமீட்டர் வந்து சுகர் கேனில் அந்த சுகர் கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இது வந்து ரொம்ப காமன். வளிமண்டல அழுத்தம் பார்த்தீங்கன்னா பாரமானி. காற்று மண்டலம் புவியின் மீது செலுத்தும் அழுத்தமே வளிமண்டல அழுத்தம் ஆகும். இந்தியாவில் மிக அதிகமாக கனிம வளத்தை பெற்றிருக்கும் மாநிலம்
ஒரிசா. அஸ்ஸாம் வந்து போன தடவை பார்த்தோம் டீக்கு, தேயிலை இருக்கீங்களா அஸ்ஸாம், அது வந்து இந்தியாவில் அதிகமாக எங்கன்னா அஸ்ஸாமில் கிடைக்கும். அது மாதிரி காஃபி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கிடைக்கும், அது ஞாபகம் வச்சுக்காங்க. காஃபி வந்து கர்நாடகா, தேயிலை அஸ்ஸாம், கனிம வளம் ஒரிசா. பூமியின் மையப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை எவ்வாறு இருக்கும்? 0. மையப்புள்ளியில் ஒரு பொருளோட எடை பார்த்தீங்கன்னா 0. தமிழ்நாட்டில் எவ்வகை மண் அதிக பரப்பளவில் பரவியுள்ளன? செம்மண். உலக காடுகள் தினம், இது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்ச் 21. ஏதாவது ஒரு தினம் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கேட்கறதுனால காற்று, நீர், சுற்றுச்சூழல் இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட தினம், சுற்றுச்சூழல்லாம் யார் கேட்பாங்கன்னா கார்டனர், கொஞ்சம் பேசிக் லெவலில் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல அவங்களுக்கு கேட்பாங்க. இந்த என்வரன்மெண்டல் டே June 5 அது ஞாபகம் வச்சுப்பாங்க. பட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தெரிஞ்சு வச்சுக்கணும். காடுகள் தினம், அப்புறம் வாட்டர் டே, அதை மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உலக காடுகள் தினம் வந்து மார்ச் 21. இந்தியாவின் நடுவே செல்லும் முக்கிய தீர்க்கக்கோடு எந்த நகரின் வழியே செல்கிறது? அலகாபாத். எந்த நகர்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண், பருத்தி விளைவதற்கு கரிசல் மண். பின்னடையும் பருவக்காற்று எனப்படுவது? பின்னடையும் பருவக்காற்று பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள எடை விகிதம் 1:6. அதாவது சந்திரனில் 1 மடங்கு, அப்படின்னா பூமியில் அது அப்படியே 6 மடங்கு, அதான் 1:6. இதுக்கு எக்ஸாம்பிளே பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், அது பார்க்கலாம். ஒளி வருடம் என்பது எதை அளக்க பயன்படுகிறது? லைட் இயர். ஒளி வருடம்னா லைட் இயர் என்பது எதை அளக்க பயன்படுகிறது? விண் பொருட்களுக்கு இடையேயான தூரத்தை. ஏற்கனவே ஒளி வருடம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, பட் இப்படி வரல, டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் இயர் வந்து எதை அளக்குறாங்க, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விண் பொருட்களுக்கு இடையேயான தூரத்தை அளக்க பயன்படுகிறது. சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் வந்து சூரியனுக்கு இடையில் பூமி வரும்போது, சூரிய கிரகணம் சூரியன் பூமிக்கு இடையில் சந்திரன் வரும்போது ஏற்படுகிறது. சூரியன், பூமி, சந்திரன். வளிமண்டல தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் அறிவியல் பிரிவு? வானிலை ஆராய்ச்சி. ஸோ ஒவ்வொரு சயின்ஸ் பற்றி கேட்குறாங்க. இப்போ வந்து பூச்சிகளை பற்றி படிக்கிறதுக்கு என்னது அப்படி கேட்குறாங்க, என்டமாலஜி. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதுவும் கேட்கலாம், உங்களுக்கு வானிலை ஆராய்ச்சி கேட்கலாம். அது மாதிரி செரிகல்ச்சர் கேட்குறாங்க, அதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்வா கல்ச்சரு, மீன் வளர்க்குறது தான் அக்வா கல்ச்சரு. அதில் போன வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்குறேன்னு 1:6. அதாவது பூமியில் ஒரு மனிதன் எடை 42 கிலோ எனில் அவருடைய எடை சந்திரனில் எவ்வளவு? 7 கிலோ. அதான் 1:6. 7 × 6 பார்த்தீங்கன்னா 42. 7 42 வருது இல்லைங்களா, அதுதான். இப்போ சந்திரனில் கம்மி, பூமியில் வந்து அதே எடை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்ல வராங்க. இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு, எம்ஹெச்சி எக்ஸாம்லேயே வந்திருக்கு. கோபர் வாயுவின் முக்கிய தனிமம். கோபர் வாயுவோட முக்கிய தனிமம் பார்த்தீங்கன்னா மீத்தேன். தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படும் மண் செம்மண். கீழ்கண்டவற்றில் எவை முதன்மை நிறங்கள்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயே வந்திருக்கு. சிவப்பு, பச்சை, நீலம். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா முதன்மை நிறங்கள். சிவப்பு, பச்சை, நீலம். ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ நீங்கள் சிவப்பு பச்சையும் வந்து நம்ம டிராஃபிக்கில் அடிக்கடி பார்ப்போம், அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மஞ்சளுக்கு பதிலாக இப்போ நீங்கள் நீலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஆல்ட்ரேஷன் தான். அப்படி நீங்கள் டிராஃபிக் இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு முதன்மை நிறங்கள் சிவப்பு, பச்சை, நீலம். லென்ஸ் திறனின் SI அலகு டயாப்டர். நீர்மூழ்கி கப்பலில் நீர்ப்பரப்பிற்கு மேல் உள்ள பொருளை காண பயன்படுவது பெரிஸ்கோப். கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு ஏறக்குறைய. இது பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர். எட்ட பார்வை குறையை நீக்க பயன்படுத்தும் வில்லை. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். எட்ட பார்வை, கிட்ட பார்வை. எட்ட பார்வை குறையை நீக்க பயன்படுத்தும் வில்லை பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ். வில்லைனா லென்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ குவி லென்ஸ். இந்த எட்ட பார்வைக்கு குவி லென்ஸ். அதே கிட்ட பார்வைக்கு பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ்.
இதை வந்து நம்ம சயின்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி சும்மா க்ளூக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பன் குழியில் விழுந்தான் அப்படி தான் எக்ஸாம்பிள் சொல்லி எனக்குலாம் இன்னுமே ஞாபகம் இருக்குது. சயின்ஸ் டீச்சர் சொன்னது அப்படி தான் சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. கிட்டப்பன் குழியில் விழுந்தான். அப்போ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், கெட்ட பார்வைக்கு குவிவில்லை, அதாவது குவி லென்ஸ். வானம் நீல நிறமாக காட்சி அளிப்பதற்கான காரணம், இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் தான், தெரிஞ்சுக்கணும். ஒளிச்சிதறல். வானம் வந்து நீல நிறமாக காட்சி அளிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல். இதுவே இன்னொரு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேப்பில் ப்ளூவாக இருக்கிறது எதை குறிக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. மேப் லெவல் கூட கேட்டிருந்தாங்க. மேப்பில் இப்போ ப்ளூவாக இருக்கிறதுனா நம்ம வந்து இந்த பெருங்கடல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நீர் சூழ்ந்திருக்கிறது தான் அந்த ப்ளூவாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒளியை விட டேஷ் மடங்கு அதிகமாக செல்கிறது, 1 மில்லியன் மடங்கு அதிகமாக செல்கிறது. ஃபஸ்ட்டு இருக்க ஒளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு, செகண்ட் இருக்க ஒளி பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஸோ லைட் வந்து சவுண்டை விட 1 மில்லியன் மடங்கு அதிகமாக செல்கிறது, அதை பார்த்துக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளே, இப்போ இடி இடிக்குது மின்னல் வருது பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மின்னல் வந்துடும் சீக்கிரமாக. அந்த லைட்டு வரதை வச்சு இடி எந்த அளவுக்கு வருங்கிறத நம்மளால் கணிக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ 1 மில்லியன் மடங்கு அதிகமாக செல்கிறது. ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது? சிவப்பு. ரெட்டு தான் பார்த்தீங்கன்னா நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது. சூரிய ஒளி நம்மை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடங்கள். ஒளிச்செயல் பசுங்கணிகத்தில் எப்பகுதியில் நடைபெறும்? ஒளிச்செயல் பசுங்கணிகத்தில் எந்த பகுதியில் நடைபெறும்னா கிரானா, இந்த பாட்டுக்கு மட்டும் கிரானா. இதுவே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒளிச்சேர்க்கை எப்படி நடைபெறுது, எப்படி தாவரங்கள் வந்து உணவை எடுத்துக்குது, எது மூலமாக உணவு எடுத்துக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, அதுக்கு மெயினாக எது தேவைன்னா பசுங்கணிகம் தேவை, அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஒளி அதிவிரைவாக செல்லக்கூடிய பொருள், இந்த ஒளி வந்து சவுண்டு வந்து அதிவிரைவாக செல்லக்கூடிய பொருள். இங்கே கொடுத்துருக்கிறதுல எக்கு. காணல் நீர் தோன்றுவது, இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் இருக்காது, பட் தூரத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே தண்ணி இருக்க மாதிரி நமக்கு தோணும், அதுக்கு பேர் வந்து காணல் நீர். அது ஏன் தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா முழு அக பிரதிபலிப்பால், அதனால தான் வந்து காணல் நீர் தோன்றுகிறது. ஒளியின் செறிவை அளவிட உதவுது. லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமீட்டர், லைட்டு தான் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பிடிக்கும்போது லைட்டுக்கு வெளிச்சம் வரும். ஸோ அப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், ஃபோட்டோமீட்டர் ஒளியின் செறிவை அளவிட உதவுகிறது. ஒளி வருடம் என்பது எதனை குறிக்கும்? இது ஏற்கனவே பார்த்துட்டோம், தூரம். காற்றின் திசைவேகம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும், சவுண்ட் வந்து அதிகரிக்கும். ராமன் விளைவில் கீழ்கண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல். ராமன் விளைவு பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ராமன் விளைவு பற்றிய கேள்வி வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது. ராமன் விளைவு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். ஸோ அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 28. ஸோ அந்த February 28 தான் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதிலே வந்து உங்களுக்கு 4-5 கொஸ்டின் வருது, சரிங்களா? February 28 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. யார் அந்த விளைவை கண்டுபிடிச்சார்னா சர் சி வி ராமன். ராமனுக்கு இதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இதை கூட கேட்டிருந்தாங்க, ராமன் வந்து எந்த பாட்டு கீழே நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னு. இயற்பியல் வேதியியல்னு பிரிப்பாங்க இல்லையா, அதில் இயற்பியலுக்கு கீழே தான் வந்து ராமன் நோபல் பரிசு பெற்றார், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒளிச்சிதறல், இந்த நிகழ்ச்சி ஒளிச்சிதறல். இதில் உங்களுக்கு 4-5 கொஸ்டின் கவர் ஆகுது, ஞாபகம் வச்சுக்காங்க. பெரிஸ்கோப் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது? பெரிஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு. ஒரு மனிதன் சாதாரணமாக பேசும்போது ஏற்படும் ஒளிச்செறிவு 60 டெசிபல். இந்த ஒளிச்செறிவு சவுண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து டெசிபலில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த சவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா டெசிபல். இது கூட உங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு இது 60-80 கேட்காம கூட ஒளிச்செறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது அளவிடுறதுனா டெசிபல், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அதே மாதிரி சவுண்டில் என்ன ஒன்று இருக்குது, அதாவது ஒரு மனிதனால் எவ்வளோ ஹெட்ஸ் சவுண்டு கேட்க முடியும், அதிர்வெண், ஒளி அதிர்வெண் எவ்வளோ கேட்க முடியும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 20,000 ஹெட்ஸ். ஹெட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒளி அதிர்வெண்ணை கணக்கிடக்கூடிய அந்த அளவு தான் சொல்கிறாங்க.
ஸோ 20லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் ஒரு சாதாரண மனிதனால் கேட்க முடியும். அந்த சவுண்டோட அதிர்வெண்ணை கேட்க முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்தை கண்ணாடி பாலத்தின் வழியே பார்க்கும்போது பெரியதாக தோன்றுவது ஏன்? ஒளி விலகல். கண்ணின் பிம்பம் விழும் பகுதி, இது வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கண்ணின் பிம்பம் விழும் பகுதி விழித்திரை. கண்ணின் கிட்டப்பார்வை திருத்த பயன்படுவது, ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்லோடய சொல்லிட்டேன். குழி லென்ஸ். இது லென்ஸ்ன்னு இருக்குது, குழி லென்ஸ் தான் ஆக்சுவலாக. கிட்டப்பார்வை குழி லென்ஸ், எட்டப்பார்வை குவி லென்ஸ். ஒளி வேதியியல் பனிப்புகை உண்டாக காரணம் ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, ஆர்கானிக் ஃபெராக்சைடு மற்றும் பல. இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒளி வேதியியல் பனிப்புகை உண்டாகுது. 130 டெசிபலுக்கு மேல் ஒலி உண்டாக்கும் பாதிப்பு. 130க்கு மேலே என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உள் செவியின் மயிரிழைகள் பாதிக்கப்படுதல், செவிப்பறை கிழுதல், நிரந்தர காது கேளாமை, இது எல்லாமே நடக்கும். ஒலியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் செல்லக்கூடிய தொலைவு, எவ்வளோ தொலைவு வந்து அது போகுது. லைட் வந்து வெற்றிடத்தில் 1 இயருக்கு எவ்வளோ போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 9.467 × 10⁻15 மீட்டர். டேஷ் கண் குறை கொண்ட ஒருவரால் பொருளின் கிடைத்தள மற்றும் செங்குத்து தள பகுதி ஆகியவைகளை ஒரே நேரத்தில் சரியாக காண இயலாது. தூரப்பார்வை. லைட்டோட வேகம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஊடகத்தில் அதிகம். திண்மங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? சவுண்டு வந்து எக்கில் அதிகமாக வரும்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இங்கே கொடுத்துருக்க ஊடகத்தில் எதில் அதிகம்னா திண்மங்கள். டெசிபல்னால் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படியே ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கலனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக கூட கேட்டுருவாங்கன்னு. டெசிபல் என்பது எதை அளக்க உதவும் அலகாகும். ஒலியின் அளவு, அதான் அந்த சவுண்டு தான் இவ்வளோ டெசிபலுக்கு மேலே கேட்கக்கூடாது, இவ்வளோ 130 டெசிபலுக்கு மேலே போனால் காதெல்லாம் கேட்காது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. டெசிபல் தான் ஒலியோட அளவை அளக்க உதவக்கூடிய அலகாகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 3 வீடியோ ரிவிஷன் டெஸ்ட்டு நான் போட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.